அந்த மேட்டின் விசித்திரத்தை உணர்ந்த போஜராஜன் உடனே தனது பணியாளர்களிடம், இந்த மேட்டை தோண்டி பாருங்கள், இதன் கீழ் ஏதோ மறைந்திருக்கும் என்று உத்தரவிட்டார். பணியாளர்கள் தோண்டத் தொடங்கினர். மண் அகன்றது, மேலும் அகன்றது. சில நேரத்தில் அவர்கள் கண்களுக்கு ஒரு அற்புதமான காட்சி தெரிந்தது. மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான சிங்காசனம். அது சாதாரண அரியணை அல்ல, ரத்தினங்களால் பொலிவுற்றது, அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அதை வெளியில் எடுத்தபோது அதில் 32 சிறிய சிலைகள் இருந்தன. ஒவ்வொரு சிலையும் உயிருடன் இருப்பது போல தோன்றின. மன்னன் அதை பார்த்து வியந்து, இவ்வளவு அற்புதமான சிங்காசனம் யாருடையது என்று கேட்டார். அறிஞர்கள் பதிலளித்தனர், இது மகத்தான உஜ்ஜயினி நாட்டை ஆட்சி செய்தார் மன்னன் விக்ரமாதித்தனுடைய சிங்காசனம். இதை கேட்ட போஜராஜன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அவர் உடனே அந்த சிங்காசனத்தில் அமர முயன்றார். அந்த நேரத்தில் ஒரு சிலை திடீரென்று உயிர் பெற்று பேசத் தொடங்கியது. நிறுத்து மன்னா, இந்த சிங்காசனத்தில் அமர்வதற்கு முன் விக்ரமாதித்தன் போன்ற தர்மமும் நீதியும் உன்னிடம் உள்ளதா? ஒரு அரசன் பெரியவனாக இருப்பது அவன் செல்வத்தால் அல்ல, அவன் நீதியாலும் தர்மத்தாலும் தான். அதன்பின் அந்த சிலை ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தது, விக்ரமாதித்தன் செய்த ஒரு நீதிகரமான செயலைப் பற்றி.